ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் ஆடுறோம். இப்போ வந்து நருட்டோ அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கேம் வந்து பார்ப்போம். சீக்கிரம் லோட் ஆகுடா. ஓகே காய்ஸ், லோட் ஆகுது. ஓகே, நம்ம இட்டாச்சி மடாரா ஒபிட்டோ எல்லாம் இருக்காங்க. அந்த ரெட் மூன் சுக்கியோமி கூட இருக்குது. நீங்கள் ஆனிமே பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் நருட்டோ ரொம்ப ஃபேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படின்னு ஒன்று வந்திருக்கு காய்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஃப்ரீ ஃபயர் வந்து நான் இதுக்கு முன்னாடி பழைய அக்கௌண்ட் இருந்து ஸோ நான் முன்னாடி விளையாடிருந்தேன். ஓகே ஓகே இப்போ மலர ரிங் என்னமோ வந்திருக்கு. ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜூட்ஸு அந்த ஆனிமேயில் பார்த்தீங்கன்னா தெரியும். மடாரா வந்து அந்த 320 பீப்புளை டிஃபீட் பண்ணதுக்காக அதை யூஸ் பண்ணது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுசானோ, இது வந்து யார் சுசானோன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓ, மடாரா அப்படியே வராரு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. ஓகே, ரெக்கார்ட் ஆகான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஸ்பின்னை போட்டு பார்ப்போம். நம்மளுக்கு எப்போவுமே இந்த கரைனா வந்து ஃப்ரீயாக எதுவுமே கொடுத்ததில்லை. ஸோ அதே தான் நம்மளை எப்போவுமே ஸ்கேம் பண்ணதுக்காக இன்னும் ஒரு 2-3 டோக்கன் கொடுப்பாங்க. அது நம்மளும் இப்போ வாங்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் வந்து அந்த ஒராச்சு ட்ரையல் இது கம்ப்ளீட் பண்ணனால நம்மளுக்கு வந்து அந்த ஒராச்சு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. நீங்களும் போய் அது சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஏன்னா அது ஃப்ரீ ஸ்கின் தான். ஓகே பாருங்கள், அப்படியே போட்டு அடி நடிக்கலாம் பாருங்கள் எல்லாரையும். அவன் கம் தான் இவன் வந்து ஒரு சரியான வில்லங்க பிடிச்சமான ஆள். இவன் வந்து ஒரு பாம்பு மாதிரி ட்ராஸ் அந்த ஆனிமேல. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆனிமே வந்து நல்லா பாருங்கள். நருட்டோ கிளாசிக் இருக்கும், நருட்டோ ஷிப்னு இருக்கும், ரெண்டுமே நல்லாயிருக்கும். அதில் வர இவன் வந்து மெயின் வில்லன் மாதிரி இவன். இப்போ ஓகே, இப்போ நம்ம வந்து சிஎஸ் ரேங்க் ஆட போகிறோம் காய்ஸ். சீக்கிரம் மேட்ச் வாடா. ஓகே, இப்போ மேட்ச் நம்ம உள்ளே போயிட்டோம். ஓகே, நம்மளுக்கு வந்து யார் யாரெல்லாம் என்னென்ன கேரக்டர்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஃப்ரீ ஃபயர் இந்தியா நம்மக்கிட்ட ரைடர் பவர் இருக்குது காய்ஸ். அந்த சிலந்தி மதினன் காய்ஸ் அவன் நம்மக்கிட்ட. அதே மாதிரி பாஸ்கில் வந்து அந்த குய்யா அந்த புதுசாக ஒரு கேரக்டர் வந்துச்சுல்ல, அந்த க்ளூவால் வந்து அந்த கத்தி வச்சு பிரேக் பண்ணல. ஓகே, இப்போ நம்ம ட்ரிப்பிள் அந்த கட்டானா ஷுரிக்கன் வச்சு நம்ம போகிறோம் காய்ஸ். ஓகே, அந்த வண்டி பின்னாடி ஒழிஞ்சிப்போம். டேய் வாங்கடா, கிட்ட வாங்கடா டேய். ஓகே, அந்த ரைடர் பவர் போட்டுருவோம் காய்ஸ், ஏன்னா அந்த ஸ்பைடர் போய் எனிமியை ஸ்லோ டவுன் பண்ணோம். ஓகே வாங்க அடி சாவலே தப்பாயிலே. ஓகே காய்ஸ், அடி வாங்கிட்டான் காய்ஸ். அப்புறம் வந்து நம்ம மெடிக்கிட் போட்டுக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, ஏன்னா எல்லாரையும் போட்டு டங்குன்னு அடித்ததுனால. ஓகே, இப்போ நம்ம வந்து போகிறோம். எவனே நம்மளை அடிக்கிறான். ஓகே, நம்மளை அடிப்பு சாப்பிட. ஓகே காய்ஸ், ஒரு நாக் வந்துருச்சு. கில்லு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. நம்ம டீமே நம்மளை கேரி பண்ணுறாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளுக்கு கில்லு வேணும். இந்த காரன் ஏன் தான் இப்படி பண்ணுறானே தெரில. பாதி ஷாட் வச்சா பாதி ஷாட் தான் உழுது, மீதி எல்லாம் வேற எங்கேயோ போகுது. ஓகே, இப்போ ஓகே இங்கே இருக்கா, மாட்டிட்டான். ஓகே, எல்லாம் கும்பலாக வந்து நாங்கள் அடிச்சுட்டு இருக்கோம். ஓகே, நம்மளுக்கு தான் கில்லு கிடச்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஜெயிச்சிட்டோம். பாலா நூப், அவனுக்கு தான் வந்து MVP அவார்டு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன எடுக்கலாம். ஓகே, நம்ம வந்து டெசர்ட் ஈகிள் எடுக்கலாம். நம்ம ஒன் டாப் பிளேயர் நம்ம நினைப்போம், ஆனால் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒன் டாப் உள்ளாது. ஸோ ஓகே, எல்லாமே க்ளோவால்லாம் வாங்கிப்போம். ஓகே, வெஸ்ட்டும் ஹெல்மெட்டும் வாங்கியிருக்கோம், ஸோ தட் நம்மளுக்கு வந்து டேமேஜ் கம்மியாகலாம். ஓகே வீட்டுக்குள்ளே போவோம். நாங்கள் எனிமி இருக்கான். நம்ம உள்ளேருந்து சுற்றி போய் கும்பலாக தேர்ட் பார்ட்டி பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக ஓசிக்கள் கிடைக்கும். ஆனால் அப்படி பண்ணால் டீம்மேட் ரொம்ப வந்து வெறிப்பாவாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அறிங்க, தயவு செஞ்சு இந்த ஓசிக்கள் அடிக்காதீங்க. ஓகே, நம்ம டீமில் 2 பேர் போயிட்டாங்க. ஐயோ, ஒரு ஆப்போனண்ட் வரா நம்ம பின்னாடி. ஐயோ, நம்மளை மண்டையில் ஒன் டாப் அடிச்சிட்டாங்க கைஸ். இதுக்கு தான் நம்ம வந்து பொறுமையாக யோசித்து ஆடணுன்றது. நம்ம போய் முந்திரி கொட்டை மாதிரி போனால் அவ்வளோதான், மண்டையில் டங்குன்னு வச்சு போயிட்டு வாப்பா தம்பின்றாங்க.
ஓகே ஓகே நம்ம வந்து இப்போ என்ன கன் மேக் 10 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கன்று. ஏன்னா அதில் நல்லாயிருக்கும். நல்லா MP40 மாதிரி அதை வச்சுக்கோங்களேன். அழுத்தி பிடி இப்படி அடி தான் அது. ஓகே நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். நம்ம டீம்மேட் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. நீங்களாம் எதுக்குடா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம டீம் ஒர்க்ஸ் மேக்ஸ் த ட்ரீம் ஒர்க் அப்படின்வாங்க எங்கள் ஸ்கூலில் அப்படி சொல்லுவாங்க. பட்டு ஃப்ரீ ஃபயரில் ரேண்டம் டீம்மேட் பொறுத்த வரைக்கும் அவங்க எதுக்கு தான் இருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம மட்டும் எல்லோரையும் அடிப்போம். ஆப்போனன்ட் டீம் நம்மளை முடிச்சு போயிடுவாங்க. ஓகே இப்போ நம்ம ஒழிஞ்சு ஐயோ என்ன 999 அவ்வளோதான் நாக்கு. இதுக்கு தான் 999 வந்தாலே நம்ம செத்துருவோன்னு நம்ம உறுதியாக இருப்போம். சரி விடுங்க, அடுத்த உள்ள ஜெயிப்போம், வேறு வழியில். ஓகே எல்லாம் இவனு மேக் 10 தான் வச்சுருக்கேன். எப்படி அடிக்கிறான் எப்படி ஆடுறான்னு பார்ப்போம். ஓகே என்னங்க இவன் நூ மாதிரி ஆடுறான். டேய் இங்கே எனக்கு ஆடவே தெரியலங்க. இந்த ஃப்ரீ ஃபயர் ஜாயின் பண்ணி ஒரு பேக் பேக் கொடுப்பாங்கள்ல, அந்த பேக் பேக் அது யாடுறான் இவன். ஊராட்சி மாதிரி நம்மள மாதிரி இருக்காங்க. டேய் ஏன்டா அவங்ககிட்டயே போய் அடி வாங்குற. ஆப்பனண்ட் இருக்கானே நாங்கள் அங்கே தான் போய் வாங்குவோன்றான். ஏன் 94 கன்னை வச்சுட்டு முன்னாடி போகிறான் பாரு. யாரா லூஸான இவன். ஓகே காய்ஸ் நம்ம வந்து பார்ப்போம் என்ன கன் வாங்கலாம். நம்மளுக்கு என்ன வாங்கலாம். சரி ஓகே அது ஐயோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. என்ன வாங்குறதுனே தெரில. சீக்கிரம் வாங்கணும். ஐயோ என்ன வாங்குறது. ஐயோ ஏங்க மேக்ஸ் 7 அப்பாடி ஏங்க திடீர்னு லாக் ஆச்சு. நீங்கள் பார்த்தீங்களா. நல்ல வேலை மேக்ஸ் 7 கன்னை வாங்கினால எப்படியோ தப்பிச்சோன்னு நான் நினைப்போம். எங்க நான் தப்பு பண்ணிட்டேங்க. இது ஷார்ட் ரேஞ்சு. ஆனால் இந்த மேப்பு கொஞ்சம் லாங் ரேஞ்சு தான் நல்லாயிருக்கும். தப்பு பண்ணிட்டேங்க. இந்த ரவுண்டு நாங்கள் தோற்றுருவோன்னு பாருங்களேன் நினைக்கிறேன். வேறு இந்த ரவுண்டு இதில் வேறு ரேங்க் வேறு மைனஸாக போச்சு. என்ன பண்ண போகிறோன்னா ஐயோ பின்னாடிலேருந்து நம்மளை எவனை அடிக்கிறான். அப்பாடி மெடிக்க சுற்றிப்போம். டே எவனும் வராதிங்கடா. டே என்ன நம்ம டீம்லாம் எதுக்கு தான் இருக்கானே தெரிலங்க. அவங்க பாருங்க ஒரு கோஆர்டினேஷனாக டீம் ஒர்க்காக இருக்காங்க. ஓகே வாங்குறாங்க அடி வாங்குறாங்க. செத்துருவான் நினைக்கிறேங்க. டைம் இடிக்கிட்டு போடுறான். ஓகே இங்கே போட்டான். ஓகே இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஐயோ AK-47 வச்சுட்டு கிட்ட போய் அவங்க அடி வாங்கலாமா. திக்கிதான் பரமா படிடான்னு சொல்லுது. ஒழுங்கா ஒரு ஷார்ட் கன் எடுத்துகிட்டு கிட்ட போய் அந்த டபுள் பரில் வச்சு டப்பாங்கன்னு 2 ஷாட் வச்சுருந்தா அவன் மண்டைக்கு விழுந்துருக்கும். அதை விட்டு நம்ம தான் பெரிய பிளேயர்னு சொல்லி AK-47 வச்சு கிட்ட போனால் அப்படி தாண்டா அடி வாங்குவீங்க. டேய் இந்த ரவுண்டாச்சும் ஒழுங்காக நம்ம ஆடணும். அடுத்த ரவுண்டு அவங்க ஒரு பாயிண்டில் ஜெயிச்சுருவாங்க. இந்த ரவுண்ட் நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணும் கைஸ். இல்லைனா நம்மளுக்கு ஒரே அசிங்கமாக போயிடும். ஓகே இப்போ நம்ம பெஸ்ட்டு எல்லாத்தையும் மேக்ஸ் பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட வந்து என்ன கன் இருக்குன்னா AK-47. ஓகேடா இந்த ரவுண்டு பாருங்கடா எல்லோரும் சூற விட்றோம்டா. ஓகே கமாண்டா எல்லாம் டீம் ஒர்க்காக ஆடுங்கடா. இங்கே பாருங்கள் சொல்கிற மாதிரி கேட்கணும் ஓகேவா. அப்படி இருந்தாலும் எவனும் கேட்க போகிறதில்ல. பட் ஸ்டில் அஸ் அ டீம் லீடர் நம்ம தான் சொல்லி ஆகணும். இந்த ரவுண்ட் நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க ப்ரோண்ணா. ஓகே நம்ம கொஞ்சம் சைட்லேருந்து போவோம். ஏன்னா ஆப்பனண்ட்லாம் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வருவாங்க. நம்ம போய் பின்னாடிலேருந்து ஈஸியாக எட்டு வைக்கலாம் அவங்களுக்கு. சரி ஓகே நம்ம போவோம் கைஸ். ஓகே நம்மளை எவனும் நோட்டீஸ் பண்ணல. நம்ம அந்த இடத்துக்கு போய் அந்த ரெட் மூன் ட்ராப் எடுத்தால் ரொம்ப ரிஸ்க்கு தான். பாருங்கள் கிரெனேட்லாம் குக் பண்ணி போடுறாங்க. ஸோ ஐயோ அடிக்கிறாங்க. நெருக்கி சுற்றிப்போம். ஓகே இப்போ நம்ம டீம் ஒரு வழியாக டீம் ஒர்க்ஸ் ட்ரீம் ஒர்க் சொல்லி அடிச்சிருக்காங்க. ஓகே நம்ம கொஞ்சம் கன் எடுத்துப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரே ஒரு கன் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா தெரியல. டீம் தான் கொஞ்சம் நம்மளை கேரி பண்ணுது. இருந்தாலும் நம்ம பரவாயில்ல நம்ம தான் கில் அடிக்கணும். நம்ம தான் ப்ரோன் அப்படின்லாம். ஓகே இப்போ இந்த யாருமே இல்லைனாலும் நம்ம ரெட் மூன் எடுப்போம். ஏன்னா அந்த ரெட் மூனில் நிறைய சூப்பர் மெடிக்கிட்டு வெஸ்ட் லெவல் 4லாம் இதிலே கொடுப்பாங்க. ஸோ ஐயோ நம்ம சைடில் வராங்க எனிமி. போடு ஹெட்ஷாட் போடு.
இதுக்கு தாங்க MP40 அழுத்தி பிடி பூயாடின்னு சொல்லுவாங்க போல். பாருங்க MP40 எடுத்துக்கோங்க, கிட்ட போங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த மாதிரி லாங் ரேஞ்ச் மேப்பில் தயவு செஞ்சு இந்த AWMலாம் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் இருந்தால் சூப்பராக இருக்கலாம் AWM வச்சு. ப்ரோ நீங்கள் என்ன பவர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரைடர் நல்லாயிருக்கும். இனி நான் நிறைய கேரக்டர்லாம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் பிகினர் கைட்னு ஒரு வீடியோ போடுவேன். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர்லாம் ஏற்றுறாங்களே அவங்களாம் ஃபஸ்ட்டு 10 டிப்ஸ் வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அது சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போவோம். அடுத்த பார்ட் வந்து 10 பிகினர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகேவா, இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னென்ன அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ என்னென்னா என்னென்ன கேரக்டர் நீங்கள் வாங்கலாம். இப்போ உங்களுக்கு FF டோக்கன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அந்த 10,000 டோக்கன்ஸ் இருந்தால் ஒரு கேரக்டர் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கேரக்டர்லாம் இருக்குது. லைக் ஓரியன், அலாக்லாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஏன்னா அலாக்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அது இதில் கொடுத்துருவாங்க நீங்கள் லெவல் ஆக. ஸோ நான் வாங்க சொல்லுறது வந்து இந்த ரைடர் நல்லாயிருக்கும். அப்புறம் சில பேசிவ் கேரக்டர்ஸ் கூட நல்லாயிருக்கும். இந்த கூயான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், KUIAன்னு. இது நல்லாயிருக்கும். ப்ளூ வால் வந்து பிரேக் பண்ணும். இல்லை ஸ்கைலர் கூட நல்லாயிருக்கும். ஐயோ பாருங்க பேசிக்கினே நான் மேட்ச் விட்டேன். சரி பரவாயில்லங்க, நம்மளுக்கு ஒரு நாக்கு வந்திருக்கு. லேண்ட்மைன் நினைக்கிறேன். ஹெல்ப் பண்ணுங்கடா. டேய் காப்பாற்றுங்க. பரவாயில்லங்க, உங்களுக்கு கில்லே வந்துருச்சு. ஏன்னா நம்ம அந்த லேண்ட்மைன் என்னமோ போட்டு விட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன பண்ணோன்னு தெரில. காப்பாற்றுங்கடா, நாங்கள் செத்துருவோம்டா. எங்கே நம்ம எனிமி வந்துட்டான். பரவாயில்லங்க, நாங்கள் எப்படியோ ஜெயிச்சிருக்கோங்க. நல்ல வேலை நம்மளுக்கு நம்ம நல்ல வேலை சரி வே வச்சு நம்ம இன்னும் சாவலை. அந்த கிவ் அப் பட்டனை கொடுத்துருந்தோன்னா எனக்கு லூட்டு வேறு போயிருக்கும். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு 49999 இருக்குது. நான் அந்த காசு வச்சு நம்ம என்ன வேணால் வாங்கலாம் கைஸ். மஷ்ரூம், க்ளூ வால், கிரெனேடு எல்லாத்தையும் வாங்கலாம். அந்த பிகினர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் வீடியோ வரணும். நல்லா லைக் பண்ணிங்கன்னா நாங்கள் டக்குன்னு எடிட் பண்ணி வீடியோலாம் எடுத்து போட முடியும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கு வியூஸ் வரும். அதே மாதிரி வந்து நாங்கள் தமிழ் கேமிங் ப்ரோஸ் சேனல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு வந்து நீங்கள் எதனா டிப்ஸ் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து லைக் நிறைய போடுங்க. போடு அசிஸ்ட் தான் நம்மளுக்கு கிடச்சிது. ஏன்னா நம்ம டீம் உள்ளே பூண்டாங்க. பட் ஸ்டில் ஏங்க போட்டு அடிக்கணுங்க. ஃபினிஷிங் மூவ் மிஸ் ஆயிட்டாங்க. ஐயோ ட்ரிபிள் லைனு. ஓகே நம்ம டீம்மேட்டை வந்து எவனோ நாக் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு தான் எப்பவுமே நீங்கள் ரிவைவ் பண்ணுறோம். சில டீம்மேட்லாம் இருப்பாங்க ஃபஸ்ட்டு ரிவைவ் பண்ணுற சொல்லிட்டு அவங்க போய் அடி வாங்கிடுவாங்க. ஏங்க நம்ம பாருங்கள் எவ்வளோ கம்பேக் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 3-1லேருந்து நம்ம 4-3ன்னு வந்துட்டோம். ஓகே நமக்கு MVP கிடைக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் ஸ்டில் இப்போ பாருங்கள் டைமண்ட் 1 அதில் 3 ஸ்டார் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் மேட்ச்சில் நம்ம டைமண்ட் 2 போகணும் கைஸ். பூயா டுகெதர் அதெல்லாம் வேணாம். நம்ம தனியாக பூயா செலிப்ரேட் பண்ணிப்போம். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன் கைஸ். தொடர்ந்து பாருங்கள் தமிழ் கேமிங் ப்ரோஸ். பாய் கைஸ், பாய்.